ரெக்கார்டிங்கில் இருக்கு. ஆ ஆமாம். சரி போமா. சுருக்கு பையில சுருக்கு. ஓ நீ ஒன்று வச்சிருக்கியா? எது இதுடா கழட்டிக்கலாம். எப்பாண்ணா டீ மணியை பார்த்தியா? பார்த்தேன். வரப்போ அடிச்சுக்கலாம். மணி வந்து மணி என்ன நான் பண்ண உனக்கே தெரியும். 2:10 இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் கரெக்டான டைம் தான் வச்சுருக்கியா? 2:11. ஆஹா சரி. டிக்கெட் என்கிட்ட இல்லை, கொண்டு தான் அது. ஆமாம். கரெக்டாக இருக்கும், பார்த்துக்கப்பா. ஊருக்கு போயிருங்க, நான் சைடில் தான் இருக்கேன். அதுவும் நீ அங்கே போகிறதுக்கு இந்த வாட்சை போட்டு வந்திருக்க பார்த்தியா? ஏன்னா நான் எதுக்கு விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கா? நண்பரோட ஆசை. மணி என்ன? ஓ 2:12. மைக்கு பிடுங்கினது கூட தெரியாமல் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன்டா. மைக்கு வயர் பிடுங்கிருக்கு, அது கூட தெரியாமல் விளாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன கருமம். நான் இப்போ புது செட்டப் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே இருக்குது, வயர்லெஸ் மைக்கும் இருக்குது, வயர்டு மைக்கும் இருக்குது. ரெண்டுமே இருக்குது. அண்ணே இருங்கண்ணே. இது புது மைக் செட்டப்பு. பழைய இது வந்து வயர்லெஸ் மைக்கு, அதில் நாய்ஸ் கேன்சலேஷன்லாம் போட்டு இருப்போம். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ இப்போ ஒரு 3-4 மாதம் இருக்கும். அதுக்கு முன்னாடி பண்ணது. அதில் எப்படி அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியல. ஏன்னா இது வந்து வயர்டு மைக்கு, இதில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் எதுவுமே கிடையாது. அதனால் இது எப்படி இருக்கணும்? அங்கே பேசுகிறேன். ரெக்கார்ட் பண்ணுறேன். இது எப்படி எடிட்டில் ஏதாவது இந்த காற்று சோமா கேட்டுச்சு அப்படின்னா குறைக்க முடிச்சுனா குறைச்சி விட்டுருலாம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 2:30 மணி அதிகமா பீக் வெயிலில் எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருக்கோம். அதான் இதுவரை நான் வந்து அங்கே போனது கிடையாது. ஃபஸ்ட்டு வாட்டி எந்த வீடியோலையுமே பார்த்ததில்லை. உள்ளே எப்படி இருக்கும், என்ன எது என்னன்னு ஒன்றுமே பார்த்ததில்லை. அதனால் சரி, நண்பர் வந்திருக்காரு. நண்பர் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கோம். என் வண்டிக்கு ஒரு நாள் ரெஸ்ட்டு விட்டு அதை பார்ப்போம். அந்த இடம் சர்ப்ரைஸ் பண்ணுதா நம்மளை அப்படின்னு. அது வந்து எப்படின்னா, ஆக்சுவலி ஒரு எல்லாருமே போக முடியாது. ஓப்பன் பார்க் மாதிரி கிடையாது. அது வந்து நம்ம வெப்சைட் இருக்குது அதுக்குன்னு. அதில் வந்து நம்ம புக் பண்ணி ஸ்லாட் மாதிரி இருக்குது. அதாவது 2:30 to 4:30 அந்த மாதிரி. அந்த 2 மணி நேரம் டைமுக்குள்ள தான். அதுவும் ஒரு 250 மெம்பர்ஸ் தான் மொத்த ஸ்லாட்டுக்கு. இந்த மாதிரி சூஸ் பண்ணி டிக்கெட் எடுத்து தான் நம்ம போனோம். அந்த லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். யாராவது போகணுன்னு நினச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஏண்டா மத்தியான நேரம் ரோட்டில் ஒரு பயம் இருக்க மாட்டான்னு சொன்னீங்கடா. நம்மளுக்கு சேஃப்டி தான் முக்கியம். பிடிப்போம் அப்ப அங்கே பார்த்தல
Wow. Take diversion. அருமை. ஐயா மணி வந்து 2:23ங்க. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்கு. இந்த கம்பி எப்படா போட்டாங்க? இஷ்டத்துக்கு அவன் ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்கான்னு போட்டாங்க போல. அது உசுர கையில பிடிச்சிட்டு ரொங்குது, விட்டுருங்கடா அப்படின்னு. ஆமா, என்னங்க கிடையாது, ஒருவேளை டைம் பாஸ் பண்ற இடமா இருக்குமோ? ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்தேன். நான் உனக்கு அனுப்பினேன்ல டிக்கெட்டு. சூப்பர்ரா. ஆமாம், ஸ்க்ரீனு கோடு வேறு விழுந்து கிடக்கு. நீ ஒன்று நோட்டீஸ் பண்ணியா? வெளியே வெயில் பொழக்குதானா, இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி. இது மரம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. சாப்பிட வச்சிருக்காங்கடா. போட்டாங்க. கரெக்டாக மணி 2:31. பார்த்து இல்லை, நான் தான் டயத்துக்கு வந்துருக்கேன். அப்படி கைவிட மாட்டான்டா வண்டி. நண்பர் ஒரு ரோஸ் மில்க் வாங்கியிருக்காரு, நானும் ஒன்று வாங்கியிருக்கேன். 60 ரூபா ரோஸ் மில்க்கு. கரெக்டாக வந்த வழியே பார்க்குறேன், எதுக்கு வந்தோன்றதே மறந்துட்டு ரோஸ் மில்க் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். வந்து உள்ளே வந்து கஃபே மாதிரி ஒன்று இருக்குது. ரோஸ் மில்க் வந்து நல்லாயிருக்கு. பே பண்ணுறேன். எஸ்எம்எஸ் எதுவுமே இல்லாமல் சுகர் கம்மியாக. நீ சொல்லு, ரோஸ் மில்க் எப்படி இருக்கு? கிட்ட பேசக்கூடாது. ஓகே, சாரி. இல்லை, ரோஸ் மில்க் எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு. நீங்களும் எடுக்கிறதா? ஒன்றுங்களா, இதுதான்டா. சீமா இருக்கேன். மசாலா அதில் பாதி எனக்கு கொடுத்துரு. பஜ்ஜில் இல்லை, வடைய. சரி, வடை எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இன்ஃபர்மேஷன் நிறையா கொடுத்துருக்கேன். நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஏன்னா காட்டை விளாக் எடுக்கலாம், ஃபுல் விளாக் பண்ண வச்சிட்டியாடா. நல்லாதான். இதை விட 2 வடை 30 ரூபாயா? ஓ, இப்போதான் ரெக்கார்டே ஆகுதா? அருமைடா. அங்கே இன்னும் ஃபோட்டோ எடுக்கிறியாடா? நாட் இன்ட்ரெஸ்டட். உள்ளே போய் ஏதோ டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயா? அது என்ன இருக்குது? அது இப்போ தனியாக குடிசை மாதிரி இருக்குது. என்ன டபுள் டேப்பு, சிங்கிள் டேப்பு, தண்ணியாக இருக்குது. ஓஹோ, ஃப்ரீ வாட்டர். என்ன முதல்ல ஏற ட்ரை பண்ணுது செவத்தில், மரத்தில். ஓஹோ, QR ஸ்கேன் தான். இதெல்லாம் கவர் பண்ண மணி வாங்கிட்டு வா பார்ப்போம். இதுதான் மண்டபத்தோட வரைபடம், அந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பாரு, நீங்கள் இங்கே உள்ளீர்கள்.
இங்கேருந்து நம்ம இந்தாண்ட போனோம் அப்படின்னா இங்கே கட் அடிச்சு மறுபடியும் இங்கே வரைக்கும் நம்ம போயிட்டு வரலாம். ஏதோ பாலம்லாம் வருது பாரு. ஏய் இந்த மேப்பை பாடுறா ஃபஸ்ட்டு, இதுதான்டா முக்கியம். ஆச்சுடா. இப்போலாம் பாரு. நீ எவ்வளோதான் பார்த்தாலும் இங்கே பாரு, இதுதான் போகிற வழி. இந்த பக்கத்தை அந்த ஒஸ்தி படத்துல ஏய் டெம்பிள் 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 அந்த மாதிரி தான் அதை பார்த்து வச்சிட்டோம்னா யூஸ் ஆகும். சரி. 2 பேருங்க. சரி. மணி என்ன? நீ 2:55. 2:55 அனுப்பிட்டு 4:30 வரணுமா? என்னடா நியாயம் அது? இந்த ஸ்பாட்டு பாருங்க சூப்பராக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் ஃபோட்டோ ஷூட் எடுக்க செம்மையான இடம்டா. இது பார்க்க எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம ஒரு வாட்டி இது போனோம் தெரியுமா, அந்த கேவு. ஆமாம். அது போகிற வழி இப்படி தான் இருந்துச்சு. இந்த ரோடு மட்டும் இது மட்டும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி போட்டிருந்தாங்கன்னா நம்ம வாட்டுக்கு ஜாலியாக இருக்கு. இருந்தாலும் இதில் நடக்கிறத விட அந்த ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற பாடி பெயினே பண்ணிடும். சரித்தான். இது பாரு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மரம்டா. நல்லது 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 நல்லதுன்னு நம்ம வந்திருக்கிறதே அதுக்கு தான் இருக்கும். இங்கே நெட்வொர்க் இருக்கு. நெட்வொர்க் பாரு, காட்டு எலுமிச்சை அர்ப்பணித்தவர்கள் சென்னை மாநகராட்சி. என்னத்தையா கிளப்பி விட்டுறாரா? என்னத்தரா பார்த்த? ஒரு பூச்சி ஒன்று பார்த்தேன். இதனால் இந்த பேய் படத்தில் வர மாதிரி இந்த இதுக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு போட்டு சொன்னாங்க. சூனியம் பண்ணுற இடம் மாதிரி ஏதோ. போலீஸ் ஸ்டேஷன் சூனியம் பண்ணிருக்காங்க. காட்டுக்குள்ளே கேமரா வச்சுருக்காங்க. இது காடை இல்லைடா. வர அந்த அக்கா ஏதோ வித்தியாசமாக ஏதோ பார்த்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த பிளான்ஸ் நார்மல். நீவே அது ஒரு ஜூம் போயிடுச்சு வரலாம். இது 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 நம்ம வீட்டு சைட்லாம் சுற்றிட்டு இருக்குமாடா? தெரியும் தெரியும். என் வீட்டு சைடு நிறையாவே இருக்கும். ஆனால் என் வீட்டு சைடு இருக்கிறதுக்கும் இதுக்கும் சைஸ் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? என் வீட்டு சைடு இருக்கிறது இவ்வளோ தான் இருக்கு. நல்லா இவ்வளோ பெருசாக இருக்கு. அதான் இது வந்து அங்கே பாரு பூவு. இங்கே பாடுறா பள்ளி அங்கங்கே இது பண்ணி வச்சுருக்கேன். இங்கே கிடைக்கிற எல்லா கல்லையும் என்னடா செஞ்சு வச்சுருக்காங்க. அதான் இது வந்து இந்த பேர் என்னது, இந்த செடிகளெல்லாம் செடி விரும்பிகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏற்ற இடம். வகை வகையாக செடியெலாம் இருக்குது. ஆனால் பார்க்க எல்லா செடியும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்டோர் பண்ணலாம் வா. இங்கே பாரு, இந்த செடிலாம் பாரு, இதெல்லாம் உனக்கு கிடைக்குமா வெளியே? இப்போ அந்த இடமே சூப்பராக இருக்குது பாரு. இது பாடுறா, பெரிய சைஸ் உரல் மாதிரி இருக்கு. ஆமாம், நான் பெரிய டோரா இது எக்ஸ்ப்ளோரரு. மேலே ஏதாவது இருக்கான்னு பார்த்தோம். இங்கே வாடா, உனக்கு ஒரு ஐட்டம் சிக்கியிருக்குடா. ஆனால் அவன் சாதாரண ஆளு தான். என்னது சொப்பதக்கல்? இதெல்லாம் நார்மல் ஐட்டம் தான், சொல்ல முடியாது. இதுக்கு ஏதாவது சயின்டிஃபிக் நேம் வச்சு இது வேறு செடியாக கூட இருக்கலாம். அந்த அக்கா சொல்லி அனுப்பிச்சி விடும்போது என்ன அனுப்பிச்சி விட்டாங்க, காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்னாங்க. ஃபீல் அது வந்து இதுவரை இல்லை இல்லை, அது வந்து இதுவரை காடே வாழ்க்கையில் பார்த்துருக்க மாட்டாங்க, அவனுக்கு கிடைக்கும். மேபி பல வாட்டி காட்டுக்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம். இங்கே பார்த்தியா இந்த மாதிரி ஒரு பாத்ரூம்? இல்லைடா, யோசிச்சு போகிற, நம்மளை சுற்றி இவ்வளோ இயற்கை பசுமையாக பாத்ரூம் போது அந்த ஃபீல் எப்படி இருக்கு? என்ன என் வீட்லேயே மோட்டர் நினைஞ்சு விடுது. ஆமாம், ஆனால் அது பால்ச்சு எவனா கேட்டால் நீர் வீழ்ச்சின்றுவாங்க. ஆனால் நிறையா இதெல்லாம் இருக்குடா, செடிலாம் வித்தியாசம் வித்தியாசம். அங்கே பாரு, ஏதோ தூக்கிட்டுலாம் நிற்கிது பாரு. அதனால அது என்ன சொல்லுவேன்னா, நம்மளுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்ல வரேன். அதான் பிரச்சனை. இந்த பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, எல்லாம் முடிச்சு இந்த பாடத்துக்காக தான் இவ்வளோ சீன் போட்டாங்க.
ஆமாண்டா. பாலத்தை அப்படியே லாக் எடுக்கணும்னு எடுத்து போகிறேன். இரு, அவங்க இடத்த காலி பண்ணட்டும். அவங்க இன்னைக்குள்ள காலி பண்ண மாட்டாங்க. நடுவில் ஒரு ஜோசி இருக்காங்க. சரி, நம்ம அப்படியே கேஷுவலாக வைங்க, கடந்து போயிடுவாங்க பாரு. ஏய், இதுவும் நல்லா இருக்குங்க இது. நம்ம ப்ரோக்கன் பிரிட்ஜ் நின்னோம் தெரியுமா? ஆ, அந்த மாதிரி எங்கே நின்னோம்? ப்ரோக்கன் பிரிட்ஜ் மேலே ஏறி இந்த அந்தாண்டா side பாரு. அப்பா சாப்பிங் பண்ணிட்டு நான் சொன்னல. கொஞ்ச நேரம் இங்கே இருறா, நம்மளும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு போவோம். ஆனால் யோசிச்சு பாறேன், நம்ம சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ளே இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. இன்னும் விட்டு வச்சுருக்காங்க இதை. அதாவது ஊரே இங்கே தான் இருக்கு. பாரு, இப்போ பாரு, இங்கே பார்க்குறேன். இதுக்குள்ள ஒன்றுமே தெரியலடா, காட்டலான்னு பார்த்தா. எனது தொல்காப்பிய பூங்கா. அப்போ என் பேருக்கு எழுதி கொடுத்துருங்க.